நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக 150ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 150ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் காட் இன் ஹிஸ் டெம்பிள். தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். சங்கீதக்காரன் நமக்கு சொல்கிறார், தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். ஆண்டவரை வேற எங்கும் துதிக்க கூடாதா என்று நீங்கள் கேட்கலாம். ஆண்டவரை நம்ம வீட்டில் துதிக்கலாம், வெளியே போற இடத்துல துதிக்கலாம், எங்கே இருந்தால் திரும்பி வர்றவர்களில் துதிக்கலாம், அதெல்லாம் செய்யலாம், தவறில்லை. ஆண்டவரை எங்கும் துதிக்கலாம், எப்பொழுதும் துதிக்கலாம். ஆமா, சமாரியா ஸ்திரீ அங்கே மலையிலே தேவனை தொழுது கொள்கிறார்கள் என்று சொன்னாள். ஆண்டவர் இயேசு சொன்னார், பிதாவாகிய தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொன்னார். அப்படி இருக்க தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன? அவருடைய பரிசுத்த ஸ்தலம் என்றால் அவருடைய ஆலயத்தில் அவரை தொழுது கொள்ளுங்கள். இன்னும் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் அடிப்படையில் பார்த்தால் தேவனுடைய சபையிலே அவரை துதியுங்கள். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். நம்ம வீட்டில் துதிக்கிறதும் அங்கீகரிக்கப்படுகிறது, நம்ம வெளியே போயிட்டு இருக்கிற துதிக்கிறதும் அங்கீகரிக்கப்படுகிறது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதிக்க வேண்டும். நாங்கள் வீட்டில் இருந்தே ஆண்டவரை ஆராதிச்சா இப்படி? அதுக்கு அனுமதி இல்லை, வேதத்தில் அதற்கு இடம் இல்லை. ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அவரை துதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! இது ஒரு சத்தியம், இது ஒரு உண்மை. நாங்கள் வீட்டில் இருந்தே ஆண்டவரை ஆராதிக்கிறோங்க. வீட்டில் இருந்து ஆராதிங்கன்னு பைபிள் எழுதலையே. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். கர்த்தர் என்றால் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். தேவன் தன்னுடைய சபையை நேசிக்கிறார். சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சபையை தேவன் கட்டுகிறார். சபையை சேர்த்துக் கொள்ள ஆண்டவர் இயேசு மறுபடியும் வரப்போகிறார். ஹல்லேலூயா! ஆண்டவரை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் நமக்கு அறிவுரை சொல்கிறார். ஹல்லேலூயா! பழைய ஏற்பாட்டில் கூட அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் தான் துதிக்கணும்னு சொல்லியிருக்கு. யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அங்கேயும் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்வதற்கு, பாருங்கள், ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்வதற்கு ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை, பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை, அதுதான் நான் முக்கியத்துவப்படுத்துகிறேன். எங்கேயாவது ஆராதனை இல்லை, விழுந்த இடத்திலேயும், தூங்கின இடத்திலேயும், சாப்பிட்ட இடத்திலேயும், பெட்ரூம்லேயும் இல்லை ஆராதனை. நோ, தட் இஸ் ராங். நம்ம குடும்ப ஜெபம் பண்ற இடம் கூட நம்முடைய வீட்டில் கொஞ்சம் பரிசுத்தமா சுத்தமா இருக்கணும். அங்க குழந்தைகள் அசுசி பண்ணினதோ, அல்ல நம்ம சாப்பிட்டு முடிச்ச பிறகு அங்க இருந்த சாதத்தின் மீதி கிடந்ததோ, அல்லாவிட்டால் அழுகின மாம்பழம் கிடந்த இடத்திலே குடும்ப ஜெபம் சரி வராது. நம்முடைய வீட்டிலே ஒரு ஜெபம் இருந்தா கூட அந்த இடம் கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கணும். ஒருவேளை நீங்க சாப்பிட்ட பிறகு, சாப்பிடுக்கு முன்னால்தான் தான் பொதுவாக நாம் குடும்ப ஜெபங்களை பண்ணுகிறோம். ஒருவேளை அவசரத்தினாலே சூழ்நிலையினாலே நீங்க சீக்கிரமாக நீங்க குடும்ப ஜெபம் பண்றீங்கன்னா அந்த இடம் சுத்தமா இருக்கான்னு கொஞ்சம் கவனிக்கணும். பரிசுத்தமாக அந்த இடத்தை வைப்பது மிகவும் நல்லது, அவசியம். ஏனென்றால் நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஆண்டவருக்கு அசுசியானதை கண்டு அவர் போயிடுவார்னு எழுதப்பட்டிருக்கிறது. உன்னுடைய பாளை எப்பொழுதும் பரிசுத்தமா இருக்கணும். அசுசியானதை கண்டு உன்னுடைய பாளையத்தை விட்டு ஆண்டவர் விலகி போகாதபடிக்கு பாளையத்தை பரிசுத்தமா வைக்கணும்னு ஆண்டவர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லி இருக்கிறார். நம்முடைய பாளை எப்போ சுத்தமா இருக்கணும். பேட் ஸ்மெல் வரக்கூடாது, சுத்தமா வச்சுக்கிடணும், நாற்றம் வரக்கூடாது. நம்ம எல்லாம் வீட்டிலேயும் ஆண்டவரை துதிக்கிறோம்ல, அதனால தான்
ஆராதனை தேவனுடைய சபையில். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில தான் ஆராதனை. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற வேளையில தான் ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அதை பற்றி சங்கீதக்காரனே தெளிவாக சொல்லியிருக்கிறார். 46ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறாரு. 4ஆம் வசனத்தில், ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும் என்றால் பரிசுத்த ஸ்தலத்தில் கூடி வந்து தேவனை துதிக்கிறவர்களை ஆராதிக்கிறவர்களை சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. எனக்கு வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, வாழ்க்கையெல்லாம் துக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு, கவலையா இருக்குன்னா இங்க பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவரை வந்து துதியுங்கள், ஆண்டவரை ஆராதியுங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. உங்களை சந்தோஷப்படுத்துவார். உங்களுடைய ஜெப வேண்டுதல் கூட நீங்க வீட்டில் இருந்து பண்றது இருக்கட்டும், தேவனுடைய சபையிலே வந்து விண்ணப்பம் ஏறெடுக்கும் பொழுது உங்களுடைய விண்ணப்பத்தை தேவன் ஏற்றுக்கொண்டு உங்களை சந்தோஷப்படுத்துவார். அந்த அந்நாள் வீட்டில் இருந்து அழுதழுது ஏங்கினாள். ஒன்றும் நடந்த பாடில்லை. அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. சீலோவில் இருந்த ஆலயத்தில் போய் இருதயத்தை ஊற்றினாள். ஆண்டவர் அவளுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு குழந்தையை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அங்கே ஒரு நதி இருக்கிறது, ஜீவ நதி பாய்ந்தோடும் இடம் தேவனுடைய சபை. ஹல்லேலூயா. இங்கே வர்றவங்கள ஆண்டவர் சந்தோஷப்படுத்துகிறார். கடனாளியா வர்றாங்க, சோகத்தோடு வர்றாங்க, கடனை தீர்த்து விடுகிறார். ஹல்லேலூயா. கண்ணீரோடு வருகிறார்கள், கண்ணீரை துடைத்து விடுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு இருந்த குழந்தை செத்து போச்சுங்க. அப்படியா? உன் குழந்தை செத்து போச்சா? அப்ப இனிக்கு வேற பிள்ளை கிடைக்குமா? இனி பிள்ளையே கிடைக்காது. டாக்டர் சொல்லிட்டாரு, இனி உனக்கு குழந்தை கிடைக்காது, பிறக்காதுன்னு எல்லாம் சொல்லிட்டாரு. அப்படியா? ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வருகிறவர்களுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷப்படுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து ஆராதிக்கிறவர்களுக்கு என்ன குறை இருக்கிறதோ குறைகள் எல்லாம் தீர்த்து விடுகிறார். குடும்ப பிரச்சனையா தீர்த்து விடுகிறார், கடன் பிரச்சனையா தீர்த்து விடுகிறார், சத்துருக்களுடைய தொல்லையா ஆண்டவர் சரி பண்ணி விடுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, ஜீவநதி இங்கே பாய்கிறது, தாகம் தீர்க்கிறார், சந்தோஷப்படுத்தி விடுகிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவரை துதிக்கிற வேளையில அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஆமா, 96ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நாம் எடுத்து பார்ப்போம். 96ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் அங்கே இருக்கு பாருங்க. வசனத்தை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைவரும் சரியா படிக்கிறதும் இல்லை, புரிந்து கொள்கிறதும் இல்லை. ஒழுங்கா பொறுமையா படிக்கணும், புரிந்து கொள்ளவும் வேண்டும். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? 96:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எழுதியிருக்கா? 96:6 He lives in the presence of glory and honor. His temple is a place of power and beauty. ஆண்டவருடைய ஆலயம் வல்லமையும் மகத்துவமும் உள்ள இடம். ஹல்லேலூயா. அவருடைய ஆலயம் வல்லமையும், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வல்லமையும் மகத்துவமும் இருக்கிறது. மகத்துவம்னு சொன்னா அது என்னன்னு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. கேட்டீங்களா? There is power in his holy place. ஹல்லேலூயா. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. வல்லமை இருக்கிறது. உடம்புக்கு முடியலங்க, ரொம்ப பலகீனமா இருக்குது. ஆண்டவருடைய சமூகத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே வல்லமை இருக்கிறது. புதுபலன் தருகிறார், நமக்கு வல்லமை அருளுகிறார். பேய் பிசாசுகளின் தொல்லைகளை நீக்கி போடுகிறார். கெட்ட கனவுகளை தீர்க்கிறார். மன பயமா இருக்குதுங்க, எனக்கு பயமா இருக்குது. ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து அவரை பணிந்து கொள்கிறவர்களுக்கு எல்லா பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். தேவன் தன்னுடைய வல்லமையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை தருகிறார். உடம்புல இருக்கிற பலவீனத்தை மாற்றுகிறாரு, மனசுல இருக்கிற பயத்தை மாற்றி இருக்கிறாரு. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள பரிசுத்த ஆவியை தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வல்லமை இருக்கிறது. எனக்கு முடியாம நான் எத்தனை நாள் வந்தேன், உங்களுக்கு ஆண்டவர் வல்லமை அருளுகிற தேவன். ஹல்லேலூயா. வல்லமை தருகிறார். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வல்லமை இருக்கிறது. அது மட்டுமல்ல,
அங்கே மகத்துவம் இருக்கிறது. மகத்துவம்னா என்னது? அது தமிழ்ல அப்படி இருக்குதா? இங்கிலீஷ்ல His temple is a place of power and beauty. அழகு இருக்குது, அழகுபடுத்தி விடுகிறார். பியூட்டி பார்லர் போனா கூட டெம்பரரியாக, தற்காலிகமாக they make you beautiful. அதுக்கப்புறம் வேர்வையெல்லாம் வேர்த்த பிறகு இருந்த அழகையும் கெடுத்து விட்டுருவாங்க. அது அங்கே பிசுனெல்லாம் இங்கே வடியும், இங்கே கண்ணு மை போட்டதெல்லாம் அங்கே ஒரு மாதிரி வந்துடும். அதெல்லாம் ரொம்ப விலை கூடனா பியூட்டி பார்லர்ல அப்படியெல்லாம் வராது. உங்களுக்கு வேதாந்தத்தை கொஞ்சம் நிறுத்துங்க. இட் மேக்ஸ் யுவர் ஸ்கின் சோ டஃப் அண்ட் ரஃப். உங்கள் முகத்தில் இருக்கிற தோலையெல்லாம் சாஃப்ட் ஆகாது, கடினமாக தடிச்சு போடும், இருந்த அழகையும் கெடுத்து போடும். ஆண்டுடைய சமூகத்தில் அழகு இருக்கிறது. God is making you beautiful in His holy place. Hallelujah. இந்த ஆராதனையின் ஆரம்பத்தில் நான் அப்படி ஆராதித்து கொண்டிருக்கிறவர்கள ஒரு ஆளை பார்த்தேன். ஒரு ஆளுங்க அந்த பக்கத்தில், யாருன்னு சொல்ல மாட்டேன், ஐ நோ த பர்சன். எப்படின்னா அந்த கண்ணாடி பக்கத்தில் வந்து அழகாக அப்படியே கண்ணாடியை பார்த்து தலையெல்லாம் அப்படி வாரி அப்படி ஒழுங்குபடுத்திட்டு அழகாக வந்தாப்புல. He is not a young person, he is an old man. தமிழில் சொல்லுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ஆள் நம்ம பையங்க கூட, இளம் வயசு பிள்ளைங்க கூட அந்த கண்ணாடி பக்கத்தில் வந்து நின்று அப்படியே பார்த்து ஒரு சந்தோஷப்படுறாங்க. ஆமாம், முன்னாலெல்லாம் மோட்டார் சைக்கிளோட கண்ணாடியெல்லாம் திருப்பிடுவாங்க. திருப்பி அவங்க அப்படியே சீப் வச்சோ இல்லை கை வச்சோ அப்படி தலையெல்லாம் அழகுபடுத்தி, மீசையெல்லாம் அப்படி தடை விட்டு அப்படி அழகுபடுத்திட்டு வருவாங்க சபைக்குள்ள. நான் பார்த்துருக்கிறேன், ஆவிக்குரிய சபைகளில் அது ஒரு வியாதி போல இருக்கிறது என்று நினைக்கிறேன். அப்படியெல்லாம் நாங்கள் செய்வதில்லை, நாங்கள் அப்படி செய்கிற பழக்கம் இல்லைன்னு உள்ளவங்க மட்டும் ஒரு அல்லையா சொல்லலாம். See these young girls, இவங்க எல்லாம் அந்த பேரொழிகள், லஞ்ச பேரொழின்னு சொல்ற போல ஸ்டைல் பேரொழிகள் ஒரு பேர் வச்சிருப்போம் பார்த்தீங்களா? ஸ்டைல் பேரொழிகள். நீங்க ஏற்கனவே வீட்டில இருந்து ட்ரெஸ் பண்ணி தலையெல்லாம் வாரி பவுடர்லாம் போட்டு நீட்டாக தான் வர்றீங்க. நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க, யூஆர் ஆல்ரெடி பியூட்டிஃபுல். நீங்க ஏற்கனவே அழகா தான் இருக்கிறீங்க. அதுக்கு மேல இங்க வந்து காத்து எடுத்துட்டு போயிட்டா. ஞாயிற்றுக்கிழமை பார்த்து தான் அவங்க ரொம்பவே அழகுபடுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, சில ஊழியக்காரர்கள் அறியாமையினால ஆராதனைக்கு போன இடத்துல பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளைக்கு பொண்ணையும் காட்டிட்டு இருந்தாங்க. நம்ம சபையில் அப்படி செய்ய மாட்டோம். மாப்பிள்ளைக்கு பொண்ணை பார்க்கணும், பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னா தனியாக நாளை நியமித்து நாங்கள் வர சொல்லுவோம். சபைக்கு வராலும் எந்த பையனுக்கும் எந்த பொண்ணையும் காட்ட மாட்டோம், எந்த பொண்ணுக்கும் எந்த மாப்பிள்ளையும் காட்ட மாட்டோம். அது போக இங்கே ஸ்டுடியோ எல்லாம் நம்ம இல்லை. ஸ்டுடியோவில் போனாதான் அவன் ஸ்டுடியோக்காரன் சொல்லுவான், சார் நீங்கள் ரூமில் போய் தலையெல்லாம் வாரி கரெக்ட் பண்ணிட்டு பவுடர்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்க சார் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஒரு டெம்டேஷன். சில வேளை நம்ம காற்றுல போய் பறந்துருக்கோம், ஃபோட்டோ பல காரியங்கள் உதவ வேண்டி இருக்கும். அங்கே நீங்கள் ஒரு நிமிஷம் போய் ரூமில் போய் கரெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க, அது தப்பு கிடையாது. சபைக்கு வந்த பிறகும் அதுக்குள்ள கொஞ்ச நேரத்துக்குள்ள உங்கள் அழகெல்லாம் கெட்டு போயிருதா? ஆனால் வேதம் என்ன சொல்ல தெரியுமா? There is beauty in His holy place. Hallelujah. அப்படி செய்யாதவங்க எல்லாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். Hallelujah. Hallelujah. Glory to Jesus. It is nice. நீங்க ஆராதனைக்கு வந்துட்டு போன பிறகு உங்க வீட்டு கண்ணாடியில போய் நின்று பார்க்கணும். If you are looking more beautiful, you have received power and grace from the Lord. நீங்க போய் கண்ணாடியில உங்க வீட்டில் பார்க்கறதுல உங்க முகம் கொஞ்சம் பிரகாசமா இருக்குன்னு வச்சுக்கிடுங்களா, ஆண்டவரிடத்திலிருந்து கிருபையும் வல்லமையும் பெற்றிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பரிசுத்த ஆவியான கிரியை செய்கிற ஒரு ஆராதனைக்கு வருகிறவர்களை ஆண்டவர் அழகுபடுத்துகிறார். முகம் பிரகாசமா இருக்கும். யூ டெஸ்ட் இட் ரைட் டுடே. இன்றைக்கே நீங்க செய்ய பாருங்க. நீங்க வழியில அடிதடி நடத்துனீங்க, அல்ல கெட்ட வார்த்தை பேசுனீங்க, அல்ல சண்டை போட்டீங்க, அல்ல பேய் பிடிச்சவங்களை ஏதாவது சந்தித்தீங்கன்னா யூ வில் லூஸ் த பியூட்டி ஆஃப் காட். ஆண்டவருக்கு அழகு, ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அழகு இருக்கு பார்த்துக்கிடுங்க. அழகு என்றால் எது? அது தேவ அழகு. ஹல்லேலூயா. அழகுன்னு ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு? முகத்தில் ஒரு அழகு இருக்கிறது. அது நம்ம மேக்கப் பண்றதுனால கிடைக்கிற அழகு கிடையாது. நேச்சுரல் பியூட்டின்னு சொல்லுவாங்க. இயற்கையான ஒரு அழகு இருக்குன்னு சொல்றாங்க. அதை தாண்டின அழகுதான் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அவரை பணிந்து கொள்ள வருகிறவர்களை ஆண்டவர் அழகுபடுத்துகிறார். He makes people beautiful. Hallelujah. Do you believe it? நீங்கள் இதை விசுவாசித்தாலும் சரி விசுவாசிக்காட்டாலும் சரி, இது உண்மை. உண்மை. இது வேதத்தில் எழுதப்பட்ட உண்மை. ஹல்லேலூயா. இது உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்டீங்களா? அடுத்து
ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நம்ம வந்து நம்ம விண்ணப்பங்களை ஏறெடுத்தால் அதற்கு ஆண்டவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப வீட்டில் ஆண்டவரை கூப்பிட்டா நம்ம கேட்க மாட்டாரா? வீட்டில் கூப்பிடுறதை விட ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை பாருங்க. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை எடுத்து படித்தோம் என்றால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இப்போதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவளுமாய் இருப்பதாக. சாலமன் எருசலேமிலே தேவனுக்கென்று மகிமையான ஆலயத்தை கட்டின பிறகு அவர் பிரதிஷ்டை நாளில் ஜெபித்தார் இல்லையா? இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவளுமாய் இருப்பதாக. சாலமன் ஏறெடுத்த விண்ணப்பத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார் என்று நாம் வேதத்தில் அறிவோம். அன்பானவர்களே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு ஆண்டவருடைய கண்கள் திறந்தவைகளாக இருக்கிறது, அவருடைய செவிகள் கவனிக்கிறவர்களாக இருக்கிறது. ஆத்துல போய் வேண்டு, ஐயோ நான் ஆத்துல போய் வேண்டிக்கிட்டேங்க. எனக்கு தெரிந்த ஒரு சிலர் ஆத்துல போய் ராத்திரி மாமி ஆத்துல போய் வேண்டிட்டு இருந்தா. மாமிக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. ஆத்துல போய் குளத்துல போய் எல்லாம் வேண்டிட்டு இருக்க கூடாது. தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் செய்யும் விண்ணப்பங்களுக்கு அவருடைய கண்கள் காண்கிறவர்களாய் அவருடைய செவிகள் கவனிக்கிறவர்களாக இருக்கும். ஹல்லேலூயா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29லேயும் இதே உண்மை எழுதப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 8:29 நாம் எடுத்து படித்து பார்ப்போம். பாருங்கள், 1 ராஜாக்கள் 8:29 உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல், நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல், ஹல்லேலூயா, பாத்தீங்களா? நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. ஹல்லேலூயா. இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாய் இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டவர்களும் உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாய் இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டவர்களும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். நீங்க வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணதை நான் ஆட்சேபிக்கவில்லை. இந்த ஸ்தலத்திலே, இந்த ஸ்தலம்னா எப்படி? ஆண்டவர் சொன்ன ஸ்தலம், நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல். ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் அனுமதித்து தான் சாலமன் கட்டினார் அந்த ஆலயத்தை. அன்பானவர்களே, தாவீது ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன வேளையில நாத்தான் தீர்க்கதரிசி ஓகே எஸ் அனுமதி கொடுத்துட்டார். ஆனா ராத்திரி ஆண்டவர் நாத்தானிடத்தில் சொன்னாரு, தாவீது கட்ட வேண்டாம், அவனுடைய மகன் சாலமன் கட்டணும்னு சொல்றார். சாலமன் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ண ஜெபம் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டது. அது உண்மை. ஆண்டவர் சொன்ன ஸ்தலத்தில் கட்டணும். ஆராதனை எங்கே என்றால் எங்கேயாவது ஒரு வீட்டிலேயோ சந்திலேயோ பொந்திலேயோ இல்லை, சந்திலேயோ பொந்திலேயோ இல்லை, எச்சி குழந்தைகள் உருள்ற இடத்துல இல்லை, நோ நெவர். ஆராதனை கூடுகை என்பது பரிசுத்த ஸ்தலமாக ஆண்டவருக்கு ஒதுக்கப்பட்ட இடமாக இருக்க வேண்டும். ஆம், ஆண்டவர் சொன்ன ஸ்தலத்திலே கட்டப்பட்ட ஆலயத்திலே ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். சும்மா எங்க போய் நின்று ஆண்டவரை வேண்டிக்கிட்டாலும் அவர் கேட்பாரு, அவர் பார்ப்பாரு. அது அது அந்த அளவுக்கு சரிப்பட்டு வரல. சில சந்தர்ப்பங்களில் அவசர கேஸுக்கு அவசர சிகிச்சை இருக்குல்ல, அதுபோல அவசர சிகிச்சைக்கு அவசர கேஸுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அற்புதமான காரியங்கள் ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பத்தின் நிமித்தம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அது மறுக்க முடியாத உண்மை. இது ஒரு சத்தியம். தேவனுடைய ஆலயத்திலே நாம் அவரை ஆராதிப்பது அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நம்மை பலப்படுத்துகிறார், வல்லமையினால் நிரப்புகிறார், நம்மை அழகுபடுத்துகிறார். நம்முடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்கிறார், கவனிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. ஆனா ஒரு கேள்வி, யார் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? இது சரியான கேள்விதான். யார் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு சிலர் வருகிறார்கள், சிலர் போகிறார்கள். நிரந்தரமா யாரு இருக்கிறாங்கன்னு பார்த்தா அதுக்கு ஒரு கேள்வி, அதுக்கு ஒரு பதில். 24ஆம் சங்கீதம் 3-4 வசனங்களை எடுத்துக்கொள்வோம். 24ஆம் சங்கீதம்
3-4 வசனங்களை படித்துக் கொண்டால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? பாருங்கள். Who can go up on the Lord's mountain? Who can stand in his holy temple? Only those who have not done evil, who have pure hearts. கேட்டீங்களா? Who have not used my name to hide their lies and who have not made false promises. தமிழ்ல எப்படி இருக்கு? கைகளில் சுத்தமுள்ளவன். யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த பர்வத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், ஆத்மாவை மாயக்கு ஒப்புக்கூடாதவன், கபடாய் ஆணையிடாதவன். அப்படியா? அப்படியே இருக்கட்டும். யாரு ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? நாங்க போனோம், பார்த்துக்கங்க. நாங்களும் பல மாதங்கள் போனோம், பல வருடங்கள் போனோம், எங்களுக்கு சரிப்பட்டு வரல. நாங்க இப்ப போறதில்லை. அப்படியா? நீங்க போறது இல்லையா? நீங்க ஏன் இல்ல? காரணம் என்ன தெரியுமா? யூ ஆர் நாட் ரைட் வித் காட். நீங்க ஆண்டவரோடு சரியா இல்ல. ஆமா, உங்க வாழ்க்கை சரியில்லை. ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யார் நிலைத்திருப்பான் என்கிற ஒரு கேள்வி இருக்கு. கைகளில் சுத்தமுள்ளவன் என்று நம்ம பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. கைகளிலே சுத்தமுள்ளவன் அது யாரு? அது கையை சுத்தமா வச்சுக்கிட்டுங்க. தீமை செய்யாதவர்கள். ஆண்டவர்கிட்ட நம்ம வரைக்கு முன்னால ஊர்பட்ட தீமை தவறுகள் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வந்த பிறகு நம்ம பாவங்களையும் அக்கிரமங்களையும் எல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அதுக்கப்புறம் திரும்பவும் பரிசுத்த ஸ்தலத்தில் வந்துக்கிட்டு தீமை செய்தால் கைகளில் சுத்தம்னு சொன்னா லஞ்சம் வாங்கக்கூடாது, கள்ளத்திராசு பிடிக்கக்கூடாது, கடத்தல ஈடுபடக்கூடாது, கள்ளக்கணக்கு எழுதக்கூடாது, எல்லைக்கெல்லாம் மாற்றக்கூடாது. இப்படி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. Those who are not done evil, தீமை செய்யாதவர்கள், அவங்க தான் ஆண்டவர் சமூகத்தில் நிலைத்திருக்க முடியும். நான் என்ன செய்வேன் தெரியல, நான் என்ன செய்வேன் தெரியல. You cannot do anything in his holy place. ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நீ தீமை செய்வதற்கு அல்லது தீமை செய்கிறவனா இருந்தால் ஆண்டவர் உன்னை விட்டு வைக்க மாட்டார். God will throw you away, or the Lord God will push you away from his holy place by his heavenly angel. பரலோக தூதனை கொண்டு நீ சபையிலே இருக்கிறவனா இருந்து தீமை செய்கிறவனா இருந்தால் உன்னை வெளியே கழுத்துல கையை விட்டு அனுப்பி விடுவார். I don't need to do that. நான் அதை செய்ய வேண்டிய தேவை இல்லை. ஆண்டவர் தூதனை கொண்டு அந்த வேலையை செய்து விடுவார். யார் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருக்கலான்னு சொன்னா தீய நோக்கம் இல்லாதவர்கள், சுத்தமாக கைகளை வைத்துக் கொள்கிறவர்களை ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்தில் வச்சிருப்பார். நான் இந்த கையை வச்சு என்ன செய்வேன் தெரியுமா? குச்சி விடுவேன். அப்படியா? ஒன்னு ஆண்டவரை வெளியே காலரை பிடிச்சி தூக்கி வெளியே விட்டுருவார். ஆமா, கை சுத்தமா இருக்கும். சகோதரரே, பரிசுத்த ஸ்தலத்தில் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் ஆண்டவரை துதிக்க கையை தூக்குறவங்கள கையெல்லாம் ரொம்ப கருப்பா கறி அடிச்சு தெரியுதான். காரணம் கை சுத்தம் இல்லை, ஜீவியம் சுத்தம் இல்லை. கையை வச்சுக்கிட்டு உள்ள தப்பு தண்டி எல்லாம் பண்றது, கலப்படம் பண்றது, கள்ள நோட்டு எண்றது, கள்ளத்தராசு பிடிக்கிறது, கள்ள கையெழுத்து போடுறது, லஞ்சம் வாங்குறது. கை சுத்தம் இல்லையா ஆண்டவர் ரொம்ப நாள் வைக்க மாட்டார் என்பது வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிற ஒரு உண்மை. அடுத்தது, those who have pure hearts, சுத்தமான இருதயம் இருந்தால் தான் ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க முடியுமா? அப்படிதான் பைபிள்ல நான் படிச்சுக்கிட்டே நிற்கிறேன். ஹல்லேலூயா! இருதய சுத்தம் ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். நீ இங்கே ஆண்டவரை ஆராதிக்க வருகிறது நல்ல காரியம், சந்தோஷம். It is good that you are coming here to worship the Lord. ஆனா if you are coming with an evil intention, ஒரு தீய நோக்கத்தோடு, இருதய சுத்தம் இல்லாம வேற ஏதோ ஒரு கள்ளத்தனமான ஒரு காரணத்தோடு வந்துட்டு இருந்தா காலம் தள்ளாது, காலம் நீடிக்காது. கடந்த காலங்களில் சில வாலிபர்கள் வந்திருக்கிறார்கள். 6 வாரம் 8 வாரம் 9 வாரம் வந்திருக்கிறார்கள். அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு விசாரித்தால் சபையில் உள்ள பொண்ணு கட்டணும்னு வந்தாங்களாம். ஆமா, பொண்ணு கட்டணும்னு உள்ளது நல்ல மனசோடு சுத்த இருதயத்தோடு நான் இயேசுவை பின்பற்ற வருகிறேன், அவர் வழியில் நடக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், ஆண்டவர் இயேசுவை நேசித்து பின்பற்றுகிற ஒரு நல்ல பக்தி உள்ள ஒழுக்கமான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு வந்தா அது தப்பு இல்லை.
எனக்கு பிடித்தமான, எனக்கு தெரிந்த, நான் பழகினேன் ஒரு பொண்ணு இங்கே வருகிறாள், அவளை எப்படியாவது இங்கே வந்து கல்யாணம் பண்ணிடணும்னு உள்ள நோக்கத்தோடு வந்தால் அது கதைக்கு ஆகாது, காரியத்துக்கு உதவாது. ஆண்டவர் அதை விட்டு வைக்க மாட்டார். பரிசுத்த தேவன் அதுக்கெல்லாம் கை கொடுக்க மாட்டார். இருதய சுத்தம் ரொம்ப முக்கியம். இங்க வந்துட்டு அங்கங்கே அங்க பாக்குறது, இங்க பாக்குறது, வேடிக்கை பாக்குறது, ஆணு பொண்ணை பாக்குறது, பொண்ணு ஆணை பாக்குறது, இதெல்லாம் வச்சுட்டு இருந்தா நீடிக்காதுங்க. அதுதான் உண்மை. கர்த்தர் அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா ஆவிக்குரிய சபையிலும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் ஒரு ஆவிக்குரிய சபை, ஒரு பெரிய சபை, அங்க இருந்து ஒரு செய்தி வந்தது எனக்கு. எங்க சபையில இருந்து சிலர் போயிட்டாங்க. ஏன், என்ன நடந்தது? நம்ம கேட்காம இருக்கக்கூடாது இல்ல, நம்ம கேட்டு அறிஞ்சு விடுவோமே போனா அவர்கள் அங்கே தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சபையில பெரிய பணக்காரர், அவர் நல்ல மனுஷன், அபிஷேகம் பெற்றவர் தான், நல்ல மனுஷன். ஆனா அவர் சபையை விட்டு போயிட்டாரு. பணக்கார மனுஷன் சபையை விட்டு போயிட்டாரு. எல்லாரும் வருத்தப்பட்டாங்களா? சபையார் வருத்தப்பட்டாங்களா? நான் இல்லை, நம்ம சபையில இல்லை, அங்க ஒரு சபையில. உண்மையை சொல்லுகிறேன். அப்பொழுது சபையில் உள்ளவங்க கேட்டாங்களா, நீங்க பணக்காரன் நம்பிதான் சபைக்கு வந்தீங்களா? வெள்ளியும் பொண்ணு என்னுடைய கர்த்தர் சொல்லுகிறார். பிறகு விசாரித்தார். அந்த ஊழியக்காரன் என்கிட்ட மட்டும்தான் உண்மையை சொல்றாரு. நான் என்னுடைய உடன் ஊழியர்களிடத்தில் சொல்லல, குடும்பத்தாரிடத்தில் சொல்லல. அவர் சாக்கடையில் மூழ்கி விட்டார், அதுதான் காரணம். அது ஒரு சபையில் உள்ள கதை. இன்னொரு சபையில இதே போல ஒரு கதை. அவர் சபைக்கு வரல, அவர் சபையை நிறுத்திட்டார். ஏன், அப்படி என்ன நடந்தது? அவர் ஆயாவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னது, அவருடைய மனைவி நல்ல படித்தவள், அவள் ஒரு ஆசிரியை, அவள் என்னுடைய பள்ளிக்கூடத்து மாணவியா இருந்தவள், நல்ல குடும்பத்தில் பிறந்தவள், ஆண்டவர் குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் the particular gentleman is living with an ayah. ஓ, அப்படியானால் காதுக்காக. If your heart is not good, if your heart is not holy, you cannot continue in this church. இந்த சபையில, இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன கடுமையாக அவர் பேசுகிறார். வசனத்தை மட்டும் அவர் சொல்லிக் கொண்டு அவரை போய் சொல்லுங்கள். நீ ஏற்படுத்தின ஆள் நான் அல்ல, ஆண்டவர் என்னை அழைத்து அபிஷேகம் பண்ணி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். We are called and anointed by God, not by any man. அப்படி இருக்கு. உன்னுடைய ஜீவியம் சரியா இருந்தால் ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வரும் பொழுது சந்தோஷமா இருக்கும். பரிசுத்தமான காரியங்கள் நமக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா. என்ன என்னைக்கு இப்படியே சொல்றாரு, இழுத்துட்டு ஓடாத, கூட ஓடிடாதேன்னு இதெல்லாம் சொல்றாரு. எங்களை புண்படுத்திக்கு தானே சொல்றாரு. நோ சார், the next generation is very very important. அடுத்த தலைமுறை ரொம்ப முக்கியம் நமக்கு. நம்முடைய பெண் சந்ததியினர் நஷ்டப்பட்டு போகக்கூடாது. பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்தமான காரியங்களை நாங்கள் சொல்லுவோம். இருதயத்தை சுத்தமா வச்சிருந்தா நம்ம பிரயாணம் தொடரலாம். ஹல்லேலூயா. அடுத்தது, who have not used my name to hide their lies. கர்த்தருடைய நாமத்தை அவங்களுக்கு பொய்ய மறைக்கிறதுக்கு பயன்படுத்தாதவர்கள் தான் ஆண்டவர் வைப்பாரா. சத்தியமா சொல்றேன், ஆண்டவருக்கு நாமத்தில் சொல்றேன், நான் ஒரு தப்பும் பண்ணலைங்க, அவர் தான் பண்ணாரு தப்பு எல்லாம். ஆண்டவருடைய நாமத்தையே நீ பொய் சொல்றதுக்கு பயன்படுத்துறியா? You are there to do that. நீ ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நீடிக்க முடியாது. ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கணும்னா உள்ளதை உள்ளதென்று இல்லாத இல்லாதன்னு சொல்லு. நீ தப்பு பண்ணல ஒத்துக்க. நீ பெரிய பரிசேய ஆவிங்க வேண்டாம். பரிசேய ஆவிக்கு வேலை கிடையாது. ஆயக்காரன் மார்பில் அறைந்து கொண்டு தேவனே பாவியாய் என் பேரில் கிருபையாயிரும் என்று சொன்னான். உன்னுடைய தவறுகளை மறைக்க, பித்தலாட்டங்களை மறைக்க, உன்னுடைய சீர்கேடுகளை மறைக்க, ஒழுங்கீனங்களை மறைக்க, உன்னுடைய அடாவடித்தனத்தை மறைக்க ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்துகிறாயா? You are there to do that. You cannot continue for a long time. அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா நீங்கள் நீடிக்க முடியாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இதெல்லாம் நம்ம சொல்லி காட்டக்கூடாதுங்க, ஆண்டவராகவே செய்யட்டும். Let it be known to the congregation today. இன்னைக்கு இந்த சபைக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏன் அவங்க வரல, ஏன் அந்த பையனை காணல, அந்த பையன் இப்ப பாவத்தில் விழுந்து விட்டாப்பா, அவனுக்கு இங்க இருக்க முடியாது. இதுதான் ஆவி. இந்த சபையில மட்டும் இல்ல, ஆவியான கிரியை செய்கிற ஒவ்வொரு சபையில் உள்ள நிலவரம் இதுதான். ஆண்டவருடைய நாமத்தை இவங்க தவறான காரியங்களை பண்ணிக்கொண்டு அதுக்கு பயன்படுத்துறாங்க. அதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். இருதயத்திலே மாசில்லாதவன், ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கூடாதவன், அடுத்து கபடாய் ஆணையிடாதவன், who have not made false promises.
தவறான, உண்மைக்கு புறம்பான, பொய் பித்தலாட்டமான ஆணையிடுவது, பிராமிசஸ், ஃபால்ஸ் பிராமிசஸ், அது பைபிள்ல இடமே இல்லை. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஆண்டவர் ரொம்ப நாள் அவருக்கு சமூகத்தில் வச்சிருக்க மாட்டார் என்று சொல்லிவிடுகிறார். பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கணும்னா என்ன? கர்த்தரோ என்றால் நம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். நம்ம பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கணும்னா இப்படி பைபிள்ல இருக்கு. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னா நான் சொல்றேன். யாரையும் புண்படுத்துவதற்காக வசனத்தை நாம் சொல்வதில்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஹல்லேலூயா. கடந்த காலத்தில் நான் அறிந்த சில உண்மைகள், சில கல்யாணம் ஆகி பிள்ளையை பெற்றவர்கள் சபைக்கு வந்து வாலிப பிள்ளைகளே பார்த்துட்டு இருந்ததுனால என்னிடத்தில் நேரே வந்து சொல்லியிருக்கிறார்கள், இனிமேல் அவன் எங்களை பார்த்து கொண்டிருப்பானால் நாங்கள் விளக்குமாறால் அடிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஏன் நடந்துக்கிடணும்? இது பரிசுத்த ஸ்தலம், தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன்னுடைய கண்கள் நேராக நோக்க கிடவுது, சாய்வாக நோக்க வேண்டாம். தேவனுக்கு வை. ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது அங்கே ஒரு உண்மை எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சிலருக்கு குடி கட்டு போயிருது. சிலர் அவங்க இருந்த இடத்தை விட்டுட்டு ஓடி எங்கேயோ போய் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? அவங்க வழிகளையும் கிரியைகளையும் சீர்படுத்தவில்லை. நம்முடைய வழிகளையும் கிரியைகளையும் சீர்படுத்துவோம். அப்படி செய்தால், எப்படி செய்தால்? அன்பானவர்களே, இந்த 3ஆம் வசனம், the Lord is the God of the people of Israel. This is what the Lord all powerful says. Change your lives and do good things. Change your lives and do good things. If you do this, I will let you live in this place. இது நான் எழுதினது இல்லை. அந்த காலத்தில் பரிசுத்த ஆவியான எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். சிலர் குடியிருந்த இடத்துல குடிக்கட்டு போச்சு, அவங்க காலி பண்ணிக்கிட்டு ஓடிட்டாங்க, அவங்க வீடை வச்சுட்டு போயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியாதா? அவங்க குடும்ப சண்டை தாங்க அது காரணம். அவங்கள எல்லாரும் மேலும் கீழும் பார்க்குறாங்கன்னு தான் அவங்க போயிட்டாங்க. அவங்கள மேலும் கீழும் பார்த்தாங்க. அவங்களுக்கு கூடால ஒருத்தங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க, இல்லை சேலை கொடுத்த ஒரு மாதர், அவங்களே ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு போயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுதா? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுது தான் பைபிளை சரியா எழுதியிருக்கு. உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். ஹல்லேலூயா. சேஞ்ச் யுவர் லைஃப்ஸ் அண்ட் டூ குட் திங்ஸ். உங்க வழியை கொஞ்சம் சரிப்படுத்துங்க. உங்க பாதை சரியா இல்லையாம உங்க வழியை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. உங்கள் கிரியைகளை கொஞ்சம் சரி பண்ணுங்க. அப்ப ஆண்டவர் உங்களை இருக்கிற இடத்துல நல்லபடியா குடியிருக்க பண்ணுவேன்னு சொல்றாரு. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம இருக்கிற இடத்துல சிறப்படுத்தணும்னா, உறுதிப்படுத்தணும்னா, நிம்மதியா வாழ வைக்கணும்னா நீங்க கொஞ்சம் வழியை கொஞ்சம் மாத்திக்கிடுங்க. நீங்க அங்க போறதையும் இங்க போறதையும் கொஞ்சம் மாத்திக்கிடுங்க. உங்களை பார்த்து தான் நான் சொல்லிட்டு நிக்கிறேன். அதர்வைஸ் யூ மே ஹேவ் டு vacate the place very soon. ஆண்டவருடைய வார்த்தையை தான் நான் சொல்றேன். நிலைச்சிருக்கணும், ஆண்டவர் வச்சிருக்கிற இடத்துல நீங்க ஸ்டெடியா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு ஆசை உண்டுன்னா, நாங்கள் பட்டா பூமியில தான் இருக்கிறோம், சொந்த இடத்துல தான் இருக்கிறோம், ஒருவனும் எங்களை அசைக்க முடியாது. மனுஷால் ஒன்று அசைக்கண்டா, நீ வித்துட்டு போக வேண்டியது வந்துடும். உன்னுடைய வாசஸ்தலம் பாழாய் போகும் என்று தேவன் தீர்க்கதரிசியின் மூலம் எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். நம்ம வாசஸ்தலம் ஆசீர்வாதமா நம்ம நீடித்து நம்முடைய பின் சந்ததியும் அனுபவிக்கணும்னு உண்டுன்னா உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். இங்கே இருந்து அங்க சொல்வீர்கள், அங்கே இருந்து கோல் இங்கே குத்துவார்கள், தூஷணம் பேசுவார்கள், அவதூறு பண்ணுவார்கள், ஆகணியம் பண்ணுவார்கள், வரியாசம் பண்ணுவார்கள், அவசுவாதிகளோடு உரசி கொண்டு நடப்பார்கள். ஒன்ன ரொம்ப நாள் வைக்க மாட்டார் என்றுதான் வசனத்திலிருந்து எனக்கு தெரிய வருகிறது. ஆண்டவர் நீங்க குடியிருக்கிற இடத்துல நிம்மதியா சந்தோஷமா நல்லபடியா வைக்கணும்னு விருப்பம் இருந்தாரா, டூ இட் ரைட் டுடே. இன்றைக்கே நீங்க உங்கள் வழிகளையும், தமிழ்ல அருமையா இருக்கு, உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். உங்க ரூட் சரியில்லை,
அவ்வளவுதான், நமக்கு தெரியாது. நீங்க ரொம்ப காலம் வாழ முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷன், ஒரு அதிகாரி, மத்திய அரசாங்க அதிகாரி ஒருவர், அவர் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். எனக்கு பக்கத்து வீட்டில் குடியிருந்தவர். இள வயதில் தீரா வியாதி பிடித்து பரிதாபமாக பல ஆஸ்பத்திரிக்கு போய் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி செத்து போயிட்டார். அவர் வழியை மாற்றிக்கிடல. அவருக்கு ரூட்டெல்லாம் ரொம்ப அபார ரூட்டு, தவறான போக்கு, பாவ வழி. அதனால ஆண்டவர் பார்த்தாரு, அந்த வீட்டிலேயே குடியிருக்காம வீடை வித்துட்டு போகல, வீடு இருந்தது, அவர் செத்து போயிட்டார். சரி, புருஷன் தான் செத்து போயிட்டான், மனைவியாவது கொஞ்சம் தன்னுடைய வழியை சரி பண்ணலாம்ல, கிரியை சரி பண்ணலாம்ல, அது கிடையாது. அந்த அம்மா அதை விட தாண்டின ஆள் தான். அதுக்கு ஸ்டைல் என்ன, மினுக்க என்ன, நடை என்ன, பாவனை என்ன. ஐயோ, ஆண்டவரை முக்கியப்படுத்தி பள்ளிக்கூடத்தில் படிச்சிருந்த பிள்ளைகளை ஹைச்சமிட்ட தேங்காய் பட்டணத்துக்காரிகிட்ட சொல்லி அவள் அடின்னு அடிக்க வைத்து விட்டாள். அவள் கொல்லாத ஒரு பொம்பளை, அவள் தாறுமாறாக பேசி இருக்கிறாள். ஆண்டவர் பார்த்தாரு, ஒன்னையும் இந்த வீட்டில் குடியிருக்க வைக்க மாட்டேன்னு. வீடு இருந்தது, அவளுக்கு செத்து போயிட்டான். நான் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ஆமா, நான் நல்லா பழகினவங்க, எனக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் அந்த குடும்பத்தை பற்றி சொல்லி கொண்டு நிற்கிறேன். அன்பானவர்களே, நம்ம வீட்டில் நம்ம நீடித்த நாட்களால் ஆண்டவர் திருப்தி ஆக்கணும், சுகத்தோடு பலத்தோடு நல்லா வாழணும். நீங்க வாடகை வீட்டில் இருந்தாலும் தொல்லை இல்லாம தொந்தரவு இல்லாம சும்மா காலி பண்ணாம இருக்கணும்னா உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை சிறப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற ஸ்தலத்தில் குடியிருக்கணும்னு என்ன இருக்குல்ல, அதுக்கு தான் இந்த ஆலோசனை கர்த்தர் இந்த காலவேளையிலே தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து, பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறதுக்கு சில ஒழுங்கெல்லாம் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் வச்சிருக்கிறார். அப்படியா? பழைய ஏற்பாட்டில் உள்ளதை விடுங்க, புதிய ஏற்பாட்டுக்கு வாருங்க. பழைய ஏற்பாட்டுக்கு போயிட்டு தான் புதிய ஏற்பாட்டுக்கு வர முடியும். முதலாவது இருக்கிறது பழைய ஏற்பாடு தான். ஆமா, பழைய ஏற்பாட்டில் இருக்குதா? என்ன இருக்கு? லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை எடுத்தீர்கள் என்றால், லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை படிக்கிற வேளையில ஆண்டவர் சொல்றாரு, ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது, அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். அப்படி ஆண்டவர் ஆரோனுக்கு, ஆசாரியனுக்கு ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்தில் எப்படி பிரவேசிக்கணும்? பலியோடு பிரவேசிக்க வேண்டும். கேட்டீங்களா? காளை பாவ நிவாரண பலியாகவும் சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். சங்கீதத்தில் சொல்றாரு, வெறுங்கையாக ஒருவரும் என்னுடைய சமூகத்தில் வரக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப எப்படி வரணுமா? காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை பணிந்து கொள்ள சொல்லுகிறார். பரிசுத்த ஸ்தலத்தில் வர்ற வேளையில நமக்கு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று, பலி செலுத்த வேண்டும். என்ன? பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும். அடுத்து சர்வாங்க தகன பலி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இது உங்களுக்கு புரியவில்லை என்று நான் நம்புகிறேன். பாவ நிவாரண பலி என்று சொல்ற வேளையில, பாவியாகவே வாரே பாவம் தீர்க்கும் பலியா என் இயேசுவே வாரே, பாவியாகவே வாரே. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் பரிசுத்தனாக வந்திருக்கிறேன். ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவரே, 2 பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவரே, கல்யாணம் பண்ணி குலமத்த பிறகு சைக்கிள் அடிச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவரே, உலகின் ஒளியாக வந்தவரே, பாவ நிவாரண பலி செலுத்தி உள்ளே பிரவேசிக்க வேண்டும் பரிசுத்த ஸ்தலத்தில். யாருக்கு ஆண்டவர் சொன்னாரு? ஆசாரியனுக்கே அப்படி சொல்லி இருக்கிறார் என்றால், ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிற விசுவாசிகள் ஜனங்களுக்கு என்ன? பாவ நிவாரண பலி. நான் பாவியாக வருகிறேன், என்னை தூய்மையாக்கும், என்னை பரிசுத்தப்படுத்தும், ரத்தத்தினால் என்னை கழுவும். நான் எல்லாம் ஒரு பாவம் செய்யலங்க, நான் எல்லாம் ஒரு பாவம் செய்யலங்க. நீ முழு பூசணிக்காயை தான் சோத்துல வச்சு மூடி வச்சு பார்த்தேன், அது மூட முடியாம அது தெரிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு நீ ஒளிஞ்சு போயிட்ட, தொலைஞ்சு போயிட்ட. பாவ நிவாரண பலியோடு வா. 2வது, ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாக செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். சர்வ அங்கத்தையும் அனைத்து 5 புலன்களையும் ஆண்டவர் சமூகத்திலே
முழுமையாக அர்ப்பணித்து பிரவேசிக்க வேண்டும். செல்ஃப் கண்ட்ரோல். கம் வித் செல்ஃப் கண்ட்ரோல் பாடி. ஹல்லேலூயா. இங்க வந்துகிட்டு சரீரத்தை, அதுதான் ரோம சபையில புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஆரோனுக்கு ஆண்டவர் சொன்னார், புரியுதா? என்ன சொன்னார்? பாவ நிவாரண பலியை செலுத்தணும். அடுத்து சர்வாங்க தகன பலி செலுத்த வேண்டும். சரீரத்தின் அவயவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் சமூகத்திலே சமர்ப்பித்து ஒப்பு கொடுத்து பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? மீசையை முறுக்கிறதும், கண்ணை சிமிட்டுகிறதும், கண்ணை உருட்டுகிறதும், கட்டுகிறதும், சிரிக்கிறதும் பயபக்தி குறைவாக இருத்தலாகாது. இதெல்லாம் இந்த சபைக்கு சொன்னா இதெல்லாம் இந்த காலத்தில் எல்லாம் சரிப்பட்டு வராது. இந்த காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் சேர்த்து தான் பைபிளே இருக்குது. இந்த காலத்துக்கு வேண்டாம்னா பைபிள் ஆவியானவர் வச்சிருக்க மாட்டார். ஆரோனுக்கு ஆண்டவர் சொன்னது புரியுதா? நம்ம தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வர்ற வேளையில எப்படி வரணும்? பாவ நிவாரண பலியோடு வர வேண்டும். சர்வாங்க தகன பலியோடு வர வேண்டும். நம்மை முற்றும் மறந்து கர்த்தரை நினைத்து அவரை ஆராதிக்க வேண்டும். வேற எந்த எண்ணம் இங்க வரக்கூடாது. பரிசுத்த ஸ்தலத்தில் வந்த பிறகு யாரெல்லாம் நினைக்கணும்? உங்க ஊர்லயோ, உங்க வீட்டிலேயோ, உங்க தெருவிலேயோ யாராவது இருந்தா அவங்கள கூட நினைக்க கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, வேண்டப்பட்டவங்க, ரொம்ப சகாயம் பண்றவங்க இங்க வந்திருந்தா அவங்கள கூட நினைக்க கூடாது. இன்னும் ஒருபடி சொன்னேன்னா, உங்க பிள்ளைகளையோ, உங்க புருஷனையோ, உங்க மனைவியை கூட இப்ப நினைக்கிறதுக்கு உள்ள இடம் அல்ல இது. இப்ப ஆண்டவர் ஒருத்தரை தான் நம்ம நினைக்கலாம். ஆண்டவரை தான் கும்பிடணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை தான் ஆராதிக்கணும். சர்வாங்க தகன பலி. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிந்து விட்டது என்று நம்புகிறேன். ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாயில வெத்திலே போட்டுட்டு இங்க வரக்கூடாது. வாயில வெத்திலே போட்டுட்டு பாக்கெட்டுக்குள்ளால பீடியை வச்சுக்கிட்டு இடுப்புல சுருட்டை கட்டிட்டு வரக்கூடாது. பரிசுத்த ஸ்தலத்தில் வர்ற வேளையில ஐம்புலன்களை அடக்கி வர வேண்டும். ஹல்லேலூயா. பயபக்தியோடு பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன் என்று வேதத்தில் இருக்கு. எல்லாம் சொல்வதற்கு நேரமில்லை, முடிக்க போகிறேன். பரிசுத்த ஸ்தலத்துக்கு பாவ நிவாரண பலியோடும் தகன பலியோடும் பிரவேசிக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 35ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கூட அங்க ஒன்று சொல்றார், பார்ப்போம். யாத்ராகமம் 35ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்கள். அங்கே பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்வதற்குரிய வஸ்திரங்களையும், கமான், பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்வதற்கு வஸ்திரம் இருக்காமே, ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரன் வஸ்திரங்களையும் அவர்கள் செய்யக்கடவர்கள் என்றான். பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்வதற்குரிய வஸ்திரம் இருக்கிறதாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது யாருக்கு? ஆரோனுக்கு சொல்றாரு, ஆசாரியனுக்கு இருக்கு. பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்வதற்கு டி ஷர்ட் இல்ல தம்பி. டி ஷர்ட்ல போறானா அந்த பையன்? அவன் அப்படி போறானா? அவனுக்கு பைபிளே தெரியலப்பா. அவன் பைபிள் ஸ்கூலெல்லாம் படிச்சிருக்கிறான். பைபிள் ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பைபிள் ஸ்கூல்ல நிறைய இடங்கள்ல how to be fashionable, modern, how to be modern, how to swindle money from the pockets of others. அடுத்த பாக்கிலிருந்து எப்படி பணத்தை சுரண்டி எடுக்கிறோன்னு எல்லாம் நிறைய டாக்டிக்ஸ், பிசினஸ் டாக்டிக்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. ஆமா. how to wear shoes and socks, how to wear tie, how to in the shirt, how to tie a belt, பெல்ட் கட்டுறது, சட்டை உள்ள விடுறது, ஷூ சாக்ஸ் போடுறது எல்லாம் பைபிள் ஸ்கூல்ல தான் கரெக்டாக சொல்லிக் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு யாரும் எங்கேயும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. நீங்கள் வேற யாரோ கட்டுறதை பார்த்துக்கிட்டோ அல்ல அவர்கிட்ட கேட்டுக்கிட்டோ நாட்டெல்லாம் போட்டு இது பண்ணீங்க. பைபிள் ஸ்கூலில், பைபிள் காலேஜஸில் அது கரெக்டாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரப்பர் ஸ்டாம்பு தயார் பண்ணணும், பெரிய ஸ்டாம்பாக பண்ணணும், அப்போஸ்தலன்னு போடணும், அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்வதற்குரிய வஸ்திரம், நோ டைட் ஃபிட்டிங். நான் ஒன்று உங்களுக்கு சொல்றேன், நீங்க இன்றைக்கு ஒரு தடவை உங்களுக்கு மன்னிப்பு தருவேன். இன்னைக்கு நீங்க ஒழுங்கான வஸ்திரத்தில் வரலன்னா நான் இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்னிங் தந்து தான் கர்த்தருடைய பந்தியில் பங்கு தருவேன். நீங்க அதுக்கு முன்னால் போயிட்டாலும் எனக்கு பரவாயில்லை. யூ யங் கேர்ள்ஸ், யூ மஸ்ட் கம் வித் எ குட் ட்ரெஸ்.
நாட் இன் மாடர்ன் ட்ரெஸ், மாடஸ்ட் ட்ரெஸ், குட் ட்ரெஸ். ஒரு பள்ளிக்கூடத்திலேயே அசிங்கமான ட்ரெஸ்ல போக முடியாது, தெரியுமா உங்களுக்கு? இதே கும்பகோணத்தில் இருக்கிற சகோதரருடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு டீச்சர் ஒரு நாள் டைட் ஃபிட்டிங் போட்ட தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு போயிருந்திருக்கிறாள். அது அவங்க மாஸ்டர் கண்ணில் பட்டு அந்த ஆசிரியை கூப்பிட்டு உன்னுடைய மகளை அழைத்து கொண்டு உடனே வீட்டுக்கு போய் உத்தரவிட்டிருக்கிறார். அவ பயந்து மகளை அழைத்து கொண்டு போய்விட்டான். ஒரு பள்ளிக்கூடத்தில் நுழைய முடியாது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு யூனிஃபார்ம் போட்டு தான் போகணும்னா அது கார்த்திகை தீபாவளியை முடிஞ்சாலும் யூனிஃபார்ம்ல தான் போகணும், இல்லைன்னா கிளாஸ்ல விட மாட்டாங்க. இன்னொரு நாள் +1 ஒரு ஸ்கவுட் கேர்ள், பியூட்டிஃபுல் கேர்ள் ஃப்ரம் எ ரிச் ஃபேமிலி, பணக்கார குடும்பத்தில் உள்ள ஒரு பொண்ணு டைட் ஃபிட்டிங் போட்டுக்கிட்டு ஷால் போடாம தலைமுடியை முன்னால போட்டுட்டு போயிருந்திருக்கிறார். மாஸ்டர் ஹேப்பன் டு see the girl. பள்ளிக்கூட நிர்வாகி அந்த மாணவியை பார்த்திருக்கிறார். உடனே பிரின்சிபாலுக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஒரு கேஸ் இருக்கு, நான் பார்த்தேன். பேரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணியாச்சு. பேரண்ட் வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து அங்க ஒரு தனி அறையிலே போய் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் கிளாஸில் அனுமதித்திருக்கிறார்கள். ஒரு பள்ளிக்கூடத்துக்கே இப்படி ஒரு ஒழுங்கு வைத்திருக்கிறார்களாமா? இதெல்லாம் ஒரு பள்ளிக்கூடமா? அதெல்லாம் தான் பள்ளிக்கூடம். அங்க படிச்சவன் தான் இன்னைக்கு அவாவா நல்லா இருக்கிறான். சீருடை தரித்த கம்பீர சபையோ சிறப்பாய் மகிழ்ந்தங்கு வீற்றிருப்பாரே. ஹல்லேலூயா. தேவ சபைக்கு வர்றது ஒழுக்கமான ட்ரெஸ்ல வரணும். அதர்வைஸ் ஐ வில் கேட்ச் யுவர் காலர் அண்ட் புஷ் யூ அவுட். பனியன் வெளியே தெரியக்கூடாது. ஷர்ட் மேல பட்டன் போட்டுருக்கணும். யூ யங் கேர்ள்ஸ், யூ லேடிஸ், யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஷோ ஃபார்த் யுவர் லாங் ஸ்டமக். யூ ஷுட் நாட் டு தட். பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்குரிய ஒரு வஸ்திரம் இருக்கிறது. ஒழுக்கமான வஸ்திரம் தரித்து தான் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கணும். நாங்க எப்படி வருவோம்? பனியல வரக்கூடாது. கெட் அவுட். ஐ சே கெட் அவுட். நீ பரிசுத்த ஸ்தலத்தில் அதற்குரிய வஸ்திரத்தோடு வரும். ஒரு நாள் ஒரு அதிகாரி இடத்துல பேசிக் கொண்டிருந்தோம். அவருடைய நண்பர் போன் பண்றாரு. அவர் சொல்றாரு, நான் பாஸ்டர் இடத்துல பேசிட்டு இருக்கிறேன், பிறகு நான் கூப்பிடுகிறேன் வச்சுட்டார். சொல்றாரு என்னட்ட, நான் இந்த உலகத்தில் ஆண்டவரை மதிக்கிறேன், ஆண்டவரோட ஊழியக்காரங்களை மதிக்கிறேன், அதுக்கப்புறம் தான் எவனையும் மதிக்கிறது. அவர் ஒன்றும் இல்லாதவர்கள். இஸ் a very rich man, educated man, he is an influential person. அவர் சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆளு. அவர் இந்த வார்த்தையை வைக்கிறாரு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு தாசில்தார்கிட்ட போய் இருந்துட்டு உங்க செல்ல அடிக்க விட்டுருப்பீங்களா? கலெக்டர் ஆபீஸ்ல, ஆர்டிஓ ஆபீஸ்ல முடியுமான்னு கேட்கிறேன். யூ ஹேவ் நோ ரெவரன்ஸ் ஃபார் காட். பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கிறதுக்கு ஆசாரியனுக்குரிய வஸ்திரத்தை தரிச்சுட்டு போகணும்னு சொல்றாரு. நம்ம எப்படியும் பிரவேசிக்க கூடாது. பரிசுத்த ஸ்தலத்தில் அதுக்குரிய நல்ல ட்ரெஸ்ஸில் முன்னாலே ரெடி பண்ணிக்கணும். இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போனா சரி வருமா? உங்க பிள்ளைங்களுக்கு ஒழுங்கான ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் தான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா உங்க பிள்ளைகளுக்கு அடி விழும். அடிச்சுதான் அனுப்பிடுவேன். அதுக்கு மேல மீதி பிரச்சனை நம்ம பார்த்துக்கிடுவோம். நாம் சந்திக்காத பிரச்சனை இனிமேல் சந்திக்க போறதில்லை. தாண்டுற பிரச்சனை 1080 சந்திச்சுட்டேன். நத்திங் கேன் ஹார்ம் மீ, நத்திங் கேன் டச் மை ஹேர். அதுதான் உண்மை. அப்படி இருக்க பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க வர்ற வேளையில நீட்டான ட்ரெஸ்ல தான் வரணும். ஒழுங்கீனமாக ஒழுக்கக்கேடான ட்ரெஸ்ல வருவது கர்த்தருடைய பார்வையில் குற்றமாக இருக்கும். அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமா. அதுக்கு பிறகு லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2 வெள்ளாட்டு கடாக்களையும் அந்த வசனத்தை நாம் பின்னாலே படித்துக் கொள்ளலாம். யாத்திராகமம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கிறவர்கள அங்கேயும் சொல்கிறார், ஆண்டவர் மோசேக்கு கற்பித்தபடியே இளநூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்யறதுக்கு வேண்டிய வஸ்திரங்களையும் ஆரோருக்கு பரிசுத்த வஸ்திரங்களையும் செய்தார்கள். ஆண்டவர் சொன்னபடியே பரிசுத்த வஸ்திரங்களையும் செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? பரிசுத்த வஸ்திரங்களை செய்தார்கள் எழுதியிருக்கா இல்லையா? அதெல்லாம் பழைய ஏற்பாடுங்க. பழைய ஏற்பாடு வேண்டாமா? பழைய ஏற்பாடு அவசியம் இல்லையா? பரிசுத்த வஸ்திரங்களை செய்திருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னபடியே பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்யறதுக்கு வேண்டிய வஸ்திரங்களையும் ஆரோருக்கு பரிசுத்த வஸ்திரங்களையும் செய்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற போலதான் ட்ரெஸ் எல்லாம்.
நம்ம இஷ்டம் போல டெய்லர் தச்சுட்டாருங்க. டெய்லர் தச்சுட்டாரா? ஆமா, டெய்லர் எப்படி தைக்கிறாரு சட்டைய? இப்படி தைக்கிறாரா சட்டையில? தம்பி, அப்படியெல்லாம் நம்ம சட்டையெல்லாம் தச்சுட்டு அது ராத்திரி தூங்குறதுக்கு போட்டுக்கப்பா, உனக்கு காத்தோட்டமா இருக்கும். தேவ சபைக்கிறவர்கள ஆண்களாயிலும் பெண்களாயிலும் பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்தமான வஸ்திரத்தை தரித்து கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா! அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம், அப்படிதான் பைபிள்ல எழுதி இருக்குது. அதைத்தான் நான் சொல்லிட்டு நிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! ஆமா. அதுக்கு பிறகு அப்படியே நம்ம பைபிளை புரட்டுற வேளையில இதை பாருங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கிற வேளையில, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் இங்க இருக்கிறார்னு ஒருத்தர் சொல்றார். அது யாரு? யாக்கோபு சொல்லுகிறார், ஆண்டவர் இங்க இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய தகப்பன் சொன்னபடி செயல்படுகிறார் யாக்கோபு. தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போகிறார். அங்க காட்டுல மாட்டிக்கிட்டாரா? அங்க அவருக்கு யாரும் துணைக்கு இல்லையா? யாரும் துணைக்கு இல்லையாமே. சரி, பரவாயில்ல, அங்க ஆண்டவர் துணையாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! அங்கே 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்று சொல்கிறார். தன்னந்தனியாக படுத்திருந்த இடத்துல யாக்கோபு அவர் ஒரு தரிசனம் காண்கிறார். தூதர்கள் ஏறுகிறவர்களாக இறங்குறவர்களாக இருக்கிறார்கள். அப்படி ஒரு இடம், அங்க படுத்து தூங்குறாரு. ஆண்டவருடைய வார்த்தை அங்கே கேட்கிறார். பிறகு காலையில் எழும்பி என்ன சொல்றாரு? மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா! இது யாக்கோவுக்கு தேவன் கொடுத்த ஒரு அனுபவம். இப்படி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கிறதா உங்கள் வாழ்க்கையில? மெய்யாகவே உண்மையாகவே ஆண்டவர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அங்க தேவனுடைய ஆலயம் ஒன்றும் இல்லை, சபை ஒன்றும் இல்லை. தனிமையாக காட்டில் கிடந்த இடத்துல ஆண்டவர் தூதர்களை கொண்டு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அவரோடு அங்கே பேசி இருக்கிறார். ஆண்டவர் அங்கே அந்த இடத்துல இருக்கிறார் என்பதை அவர் உணர்கிறார். அப்படி ஒரு இடத்துல ஆண்டவர் இருக்கிறார் என்றால் அவரை ஆராதிக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா? பரிசுத்தாவியானவர் கிரியை செய்கிற இடத்துல ஆண்டவர் உண்டா இல்லையா? ஆண்டவர் இருப்பாரோ என்னதோ தெரியலையே. இருப்பாரா இருக்க மாட்டாரா? பரிசுத்தாவியானவர் கிரியை செய்கிற இடத்துல ஆண்டவர் உண்டு. ஆண்டவர் இருக்கிறனால தான் பரிசுத்தாவியானுடைய கிரியை சபையிலே இருக்கிறது. ஹல்லேலூயா! ஆண்டவர் இல்லைன்னா பரிசுத்தாவியானுடைய கிரியை இருக்காது. ஆண்டவர் இருக்கிறதுனால தான் பரிசுத்தாவியானுடைய கிரியை சபையில் விளங்குகிறது. ஹல்லேலூயா! யாக்கோபு சொன்னதை பார்த்தீங்களா? மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு என்னைக்காவது கிடைத்திருக்கிறது? I know that the Lord is in this place, but I did not know he was here until I slept. தூங்கும் வரையில் எனக்கு அது தெரியலன்னு சொல்றார். அன்பானவர்களே, கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். Do you believe it? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? உங்களால் உணர முடியுதா? Can you say that the Lord is in this place? ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா! நம்ம இப்போ வழி பிரயாணமாக யாக்கோபை போல போகவில்லை. இந்த ஸ்தலத்தை ஆண்டவர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். இது தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தலம். இது அவர் வாசமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தலம். இங்கே ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா! God's presence is here. ஆண்டவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. ஆண்டவருடைய மகிமை இங்கே இறங்குகிறது. இங்கே வருகிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கரம் பிடித்து நடத்துகிறார். ஹல்லேலூயா! ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். நீ பயப்படாதேன்னு சொல்றாரு. ஆண்டவர் பயம் காட்டல. ஆண்டவர் யாரையும் பயம் காட்டல. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருப்பேன், நீ பெருகுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று யாக்கோபு சொன்னது போல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா! ஆமா, உண்மையிலே இங்க ஆண்டவர் இருக்கிறாருங்க. அதுக்கு என்னங்க அத்தாட்சி இருக்கு? அதுக்கு என்ன சொல்ல முடியும்? What is there for you to say today? Come on, let me know. இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் எப்படி நிரூபிக்க போகிறீர்கள்? எப்படி சொல்ல போறீங்க? யாக்கோபு எப்படி சொன்னாருன்னா, ஆண்டவருடைய தரிசனம் கண்டாரு, ஏணி வைக்கப்பட்டிருக்கு, தேவதூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் அதுக்கு மேலாக ஆண்டவர் நின்று சொல்றாரு, உன் தகப்பனாய் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு ஒரு சந்ததிக்கு தருவேன்னு சொல்றாரு.
அது மட்டுமல்ல, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அப்படியெல்லாம் சொல்றாரு. அதுக்கு பிறகு you are sure that the Lord was there. Hallelujah. இங்க வரவங்க ஆண்டவர் பேசினாரா? ஆண்டவர் என்ன பேசினாருங்க? ஆண்டவர் பேசினாரு, தெளிவான சொன்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிப்பேன், நீங்கள் பரவி பெறுவீர்கள் ஆண்டவர் சொன்னார். அதனால எனக்கு நல்லாவே தெரியுது. நான் ஆண்டவருடைய தூதர்களை பார்த்து தரிசனம் கண்டேன். ஹல்லேலூயா. உண்மையிலே ஆண்டவருக்கு இருக்கிறார். அதுக்கு சோசியக்காரன் கேட்க வேண்டாம். சோசியக்காரன் கேட்டாலும் அவன் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவனும் சொல்லிடுவான். அவன்கிட்ட கேட்டு நம்ம அறிய வேண்டிய விஷயம் இல்லை. இது நமக்கே தெரியுது. ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். உன்னுடைய கடனை தீர்ப்பேன், உன்னுடைய பிரச்சனையை தீர்ப்பேன், உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுல இருந்து நமக்கு தெரியுது இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. God is in this place. ஹல்லேலூயா. அடுத்து இதே யாக்கோபு இன்னொரு இடத்துல அவர் இன்னொரு பேர் வைக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் படித்தீர்கள் என்றால், ஆதியாகமம் 32:1-2 வசனங்கள் நாம் படிக்கிறவர்கள, யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு மக்னாயீம் என்று பெயரிட்டார். இங்க ஒரு ஸ்தலத்துக்கு, ஒரு இடத்துக்கு மக்னாயீம் பெயர் போட்டிருக்கிறார் யாக்கோபு. மக்னாயீம் அது என்ன? மக்னாயீம்னா தேவதூதர்களை சந்தித்த இடம். இவர் பிரயாணம் பண்ணி போகிறார். ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அவர் பிரயாணத்தை தொடர்கிறார். அவருக்கு சொந்த ஊருக்கு போகிறார். அங்க போற வழியில he saw God's angels, தேவனுடைய தூதர்களை சந்திக்கிறார். அதனால அந்த இடத்துக்கு என்ன பெயர் போடுகிறார்? மக்னாயீம் என்று பெயரிட்டார். நீங்க உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வின் பிரயாணத்தில் எப்பொழுதாவது தேவதூதர்களை சந்தித்திருக்கிறீர்களா? அல்ல தேவதூதர்கள் இருந்தார்கள், பாதுகாத்தார்கள் என்கிற உணர்வாவது உங்களுக்கு இருந்திருக்கிறதா? அப்படி have you ever felt the presence of God or his angels? ஆண்டவருடைய தூதர்கள் இருக்கிறதையோ ஆண்டவர் இருக்கிறதையோ உணர முடிந்ததா? இவர் பிரயாணம் பண்ணிட்டு போற இடத்துல தேவதூதர்களை சந்தித்திருக்கிறார். அதனால அந்த இடத்துக்கு மக்னாயின்னு பேர் போட்டிருக்கிறார். அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அது பேர் சுடுகாடு, அது பிரேத குழி. ஏன்னா அங்க பிரேதங்களை கொளுத்துறாங்க, பிரேதங்களை அடக்கம் பண்றாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்தில் தலை வைக்காது. அங்க பேய் பிசாசுகள் எல்லாம் நடமாடுது. அந்த முனி பிசாசு எல்லாம் சுத்துது, அப்படி சுருன்னு சொல்லிட்டு ஓடுது. நீங்க அதிகம் பேயெல்லாம் நிறைய பார்த்துருக்கிறீங்களே. ஒரு பேயையும் ஒரு ஆவியின் தாக்குதலை இதுவரையில் நான் அடையவில்லை என்று யாராவது இருக்கிறீங்களா? பேய்க்கு தொந்தரவு அடையல, பேயை பார்க்கல. உங்களுக்கு எல்லாம் you have got lot of experience with the devil and the devil spirits. I think பேயோடும் பேயின் ஆவிகளோடும் உங்களுக்கு நிறைய நெருக்கமான பழக்கமும் உறவும் இருக்கும். யாக்கோபு தேவதூதர்கள் சந்திக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்படி ஒரு அனுபவம் இருக்கிறதா? நீங்க தேவதூதர்களை சந்தித்ததாகவோ தேவதூதர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தந்ததாகவோ உங்களுக்கு ஏதாவது நினைவு இருக்கிறதா? நான் ஒரு நாள் இரவில் நடுராத்திரிலே அங்கே வெளியூர்லேருந்து வந்தேன். தன்னந்தனிமையாக வந்துட்டு இருந்தேன். எனக்கு முதல்ல பயமா இருந்தது. பிறகு நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்ததும் எனக்கு பயமே இல்லை. எனக்கு துணையாக எனக்கு கூட யாரோ சிலர் வந்தது போல தெரிஞ்சுது. அதுதான் தேவதூதர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிகிறது என்று நம்புகிறேன். ஹல்லேலூயா. தேவதூதர்களை சந்தித்திருக்கிறார் ஒரு இடத்துல. நீங்க கூட வாழ்க்கையில நீங்க ஆண்டவருடைய வழியில நடந்தால், ஆண்டவருடைய ஆலோசனைப்படி உங்க பிரயாணத்தை தொடர்ந்த கர்த்தருடைய தூதர்களை சந்திக்கலாம். ஹல்லேலூயா. தவறான இடத்துக்கு போனா உங்க ரூட்டை மாத்திட்டீங்கன்னா அவுட்டு. ஜீவபாதையில போனா தேவதூதர்களின் பாதுகாவலும் பணிவிடையும் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க உலக பிரகாரமா உலக வழியில பாவ வழியில உலக மக்கள் போற வழியில போனீங்கன்னா தேவதூதர்கள் அங்க வர மாட்டாங்க. தேவதூதர்களின் பணிவிடையும் பாதுகாவலும் யாருக்குன்னா இந்த ஜீவ பாதையில் போகிறவர்களுக்கு தான். கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கிறவர்களுக்கு தான் கர்த்தருடைய தூதர்களின் ஒத்தாசையும் பாதுகாவலும் அனுகூலமும் இருக்கும். ஹல்லேலூயா. அதை மறந்துவிட வேண்டாம். தேவதூதர்கள் உலக மக்களுக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு பணிவிட கொடுக்க மாட்டாங்க. அதை அறிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பழியிலே நடக்கிறாங்களா, உங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு வேணுமா, பணிவிட வேணுமா, ஒத்தாசை வேணுமா, தேவதூதர்கள் இருப்பார்கள், உதவுவார்கள். ஹல்லேலூயா. அப்படி ஒரு சிலை இருந்திருக்கு. அந்த ஸ்தலத்துக்கு பேர் தான் மக்னாயீம். ஹல்லேலூயா.
அடுத்து 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இந்த யாக்கோபு இன்னொன்று சொல்றார் பாருங்க. 30ஆம் வசனத்தில் யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். பார்த்தீங்களா, ஒரு இடத்துக்கு மக்னாயின்னு பெயர் போட்டிருக்கிறாரு, இங்க பெனியேல்னு பெயர் போட்டிருக்கிறாரு. பெனியேல்னு ஏன் பெயர் போட்டாரு? தேவனை முகமுகமாய் கண்டேன்னு சொல்றாரு. இது எந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு தெரிகிறதா? யாக்கோபு தன்னுடைய அண்ணன் எதிர்கொண்டு வருகிறான் ஏசா என்பதை அறிந்து யாப்போக்கு நதியின் அக்கறைப்படுத்தி தன்னந்தனியாக கர்த்தரோடு போராடி விழித்திருந்தார் அல்லவா? அதுக்கு பிறகுதான் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? யாக்கோபு ஆண்டவரிடத்துல ஆண்டவரை சந்திக்கிறார், ஆண்டவர் பேரை கேட்கிறார், ஆண்டவர்கிட்ட யாக்கோபுன்னு சொல்றார், இனி உன்னுடைய பேர் இஸ்ரவேல் எனப்படும் சொல்றாரு. அதுக்கு பிறகு உமக்கு நாமத்தை அறிவிக்க வேணும்னு கேட்கிற வேளையில ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டது 29ஆம் வசனத்துல. 30ஆம் வசனத்துல ஜேக்கப் நேம் that place Peniel. He said, at this place I saw God face to face. Hallelujah. இந்த ஸ்தலத்துல கர்த்தரை முகமுகமாய் கண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. அது ஒரு போராட்டமான இடம். ராத்திரியில அவர் தூங்கல பார்த்துடுங்க. அவருக்கு மனைவிமாரெல்லாம் அங்க கூட இல்லை. அவர் அங்க மனைவிமாருக்கு கையை கோத்து பிடிச்சுக்கிட்டு, ராகேல கையில ஒரு கையையும் லேயால கையில ஒரு கையையும் குடிச்சுக்கிட்டு முப்பிரிநூல் ஆராதனை சொல்லிக்கிட்டு, கல்யாண ஆராதனை அப்படி ஒன்றும் அவர் பண்ணல. இந்த போராட்டமான ஒரு இரவு. நாளைக்கு தன்னுடைய அண்ணனை எப்படி சந்திக்க போறேன், அவனை எப்படி எதிர்கொள்ள போறேன் என்ற பயத்தில் ராகேலையும் லேயாலையும் மனைவிகளையும் வேலைக்காரிகளையும் எல்லாம் யாப்போக்கு நதியின் அக்கறைப்படுத்தி தன்னந்தனியாக போராடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பேர் கேட்கிறார், உண்மையை சொல்லுகிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்போதான் சொல்றாரு, கர்த்தரை முகமுகமாய் கண்டேன். அப்படியும் ஒரு அனுபவம் இருக்கிறதே, அந்த ஸ்தலத்திலே கர்த்தரை கண்டேன். அப்படி ஒரு ஸ்தலம் இருக்கிறதா? இருக்கிறது. ஐயோ, போராட்டமான இரவப்பா, எனக்கு தூக்கமே வரல, நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன்னே தெரியல. தூக்க மாத்திரை போடுறதா தற்கொலை பண்றதா? நீ தூக்க மாத்திரையும் போடணும், தற்கொலை பண்ணா. போராடு, ஹல்லேலூயா, ஜெபத்திலே போராடு, ஜெயம் பெறுவாய். கர்த்தரை முகமுகமாய் நீ தரிசிக்கலாம். ஹல்லேலூயா. பணத்தை எண்ணி வைன்னு சொல்றவன் உனக்கு கால அவகாசம் தருவான். ஹல்லேலூயா. கொல்லுவேன்னு சொல்றவன் உனக்கு காலை விழுந்து மன்னிப்பு கேட்பான். ஹல்லேலூயா. அம்மா, கர்த்தரை முகமுகமாய் காணக்கூடிய ஒரு ஸ்தலம் இருந்திருக்கிறது. யாக்கோபுக்கு இருந்திருக்கு. உங்களுக்கு எப்படி? இன்னைக்கு ராத்திரி தாண்டினா போதும், நான் இன்னைக்கு ராத்திரியே செத்துருவேன். I think you have the attack of the devil. பிசாசினுடைய தாக்குதல் உனக்கு இருக்கிறது என்று எனக்கு தெரிகிறது. ஆண்டவரை முகமுகமாய் கண்டேன்னு சொல்றாரு. எதனால? எல்லாரையும் ஓரம் கட்டி ஒதுக்கி வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார். ஓசியா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தூதனானவரோடு அழுது கெஞ்சினான், போராடி மேற்கொண்டான். நமக்கு ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு சிரமம், ஒரு வியாதி ஏதாவது இருக்கு வச்சுக்கிடுங்களா, என்ன செய்வோம்? இப்ப ரெண்டுல ஒண்ணு பார்த்துருவோமா? ராத்திரியே செத்துருவோமா, காலையில செத்துருவோமா? நீ ராத்திரியும் சாகண்டாம், காலையிலையும் சாகண்டாம். ஆண்டவர்கிட்ட அழுதுட்டா போதும், ஆண்டவர்கிட்ட கெஞ்சினா போதும். நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன சாகடிக்கிறீங்கல்ல, நீங்க எல்லாரும் என்ன சாகடிக்கிறதுக்கு பாக்குறீங்க. No, you don't need to cry anymore. You can see the Lord God face to face. Hallelujah. அதுதாங்க உண்மை, அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி ஒரு ஸ்தலம் இருந்திருக்கு. அந்த ஸ்தலத்துக்கு பேர் தான் பெனியேல். ஹல்லேலூயா. உங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் யாருக்கா கிடைச்சிருக்கா? கிடைக்காட்டா? இனிமேலும் ஏதாவது பிரச்சனையோ பாதிப்போ உங்களுக்கு வார நேரம் சாகணும்னு சொல்லாம ஆண்டவரோடு ஜெபத்தில் போராடுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது நான் உங்களுக்காக யோசனை பண்ணிட்டு ஒன்னும் எழுதிட்டு வரல. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த செய்தியில் ஒரு கருத்து, ஒரு பகுதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படித்து பார்ப்போம். சீக்கிரம் முடித்துக் கொள்வோம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கிற வேளையில, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்துக்கு ஏல்பெத்தேல் என்று பெயரிட்டார். தேவன் தரிசனமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏல்பெத்தேல்
தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து ஓடி அங்க கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார்னு சொன்னார்ல. இப்ப அந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்றாரு? ஏல் பெத்தேல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு? ஏல் பெத்தேல். ஏன் அங்க பலிபீடத்தை கட்டி தேவன் தரிசனம் ஆனபடியால். பேய் தரிசனம் இல்லப்பா, உங்களுக்கு எல்லாம் பேய் தரிசனம் சர்வசாதாரணமா கிடைக்குதுல்ல. Jacob built an altar there. He named the place El Bethel. Jacob chose this name because that is the place where God first appeared to him when he was running from his brother. El Bethel, ஆண்டவர் தரிசனம் கொடுத்த இடம். இந்த இடத்துக்கு பேர் என்ன? இந்த இடத்துக்கு பேர் ஏல் பெத்தேல். ஆண்டவர் தரிசனம் கொடுத்த இடம். ஹல்லேலூயா. உங்களுக்கு தரிசனம் ஏதாவது கிடைச்சதா? நீங்க அங்க ஒரு நாள் ஒளிச்சு பயந்து ஓடின நேரத்தில், உயிருக்கு பயந்து ஓடின நேரத்தில் ஒரு தரிசனம் ஆண்டவர் கொடுத்தாரா? தெய்வ தரிசனம் உங்களுக்கு உண்டா? தெய்வ தரிசனம் உள்ளவங்க யாராவது இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. தெய்வ தரிசனம் உள்ளவங்க இருக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாம் தெய்வ தரிசனம் இல்லையா? நீங்க எல்லாம் செட்டை எடுத்து புறாக்களை போல பறந்து விடுவீர்கள் என்று பார்த்தால் இருக்கிறது. ஆனா தெய்வ தரிசனம் இல்லாமல் உங்களுக்கு என்ன தரிசனம் இருக்கிறது? நான் அந்த வழியா போயிட்டு இருக்கிற ஒரு கருத்த உருவம் அப்படியே வந்தது, என்ன பிடிச்சி அமுக்குன போல இருந்தது. ஐயோன்னு சொன்னேன், ஏசப்பான்னு சொன்னேன், அது விட்டுட்டு ஓடிட்டு. அது கரெக்ட் தான், நான் ஒத்துக்கிடுறேன். நிறைய பேருக்கு பேய்க்க ஓத்திரமும் பேய்க்க தரிசனமும் இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. தெய்வ தரிசனம் நமக்கு தேவை. ஏசாயாவுக்கு தரிசனம் இருந்திருக்கிறது, எரேமியாவுக்கு தரிசனம் இருந்திருக்கிறது, பவுலுக்கு தரிசனம் இருந்திருக்கிறது, மோசேக்கு தரிசனம் இருந்திருக்கிறது. இங்க யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனமாக இருக்கிறார். அந்த ஸ்தலத்துக்கு தான் ஏல் பெத்தேல். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெய்வ தரிசனம் ஏதாவது கிடைக்குதா? எங்களுக்கு சொப்பனமா வருது, கெட்ட கெட்ட சொப்பனமா வருது. ஒரு சாரப்பாம்பும் ஒரு நாகப்பாம்பும் கடிச்சுட்டு பிறகு எங்கேயே வந்து கடிக்குது, கொத்துது. அப்படி கண்டீங்களா? உங்களுக்கு பயங்கர சாசு ஓத்திரம் இருக்குன்னு அர்த்தம். தெய்வ தரிசனம் வேணும். ஹல்லேலூயா. நான் தூங்கிட்டு இருக்கிற ஆண்டவர் காண்பித்தார். ஒரு கூட்டத்தில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ஆமா, எல்லாரும் பாடிட்டு இருக்கிறாங்க. பரலோகத்தை பற்றி நான் பேசிட்டு நிற்கிறேன். ஹல்லேலூயா. தரிசனம். ஒரு நாள் கடந்த வாரமா ஒரு நாள் ஒரு பெரிய மீட்டிங், வெள்ளைக்காரர் ஒருத்தர் வந்திருக்கிறாரா. அது இங்க இல்ல, வெள்ளைக்காரர் ஒரு இடத்துல வந்திருக்கிறாரு. அவருடைய பக்கத்துல யாரும் போக அனுமதி கிடையாது. நான் அவருடைய பக்கத்துல போய் நின்றுட்டு இருக்கிறேன், அவரு கூட பாடி நிற்கிறேன். அப்படியா? ஆமா, அப்படிதான். ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல பேய் வந்தது போல ஏதாவது தரிசனம் பார்த்தீங்களா? அப்ப நீங்க பொல்லாத ஆளுன்னு அர்த்தம். பேய் தரிசனம், பேயை ரொம்ப பிடிக்கும். பேய்க்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ, பேய்க்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு பேய் தரிசனம் கொடுப்பான். Do you agree with me? இதை யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? உங்களுக்கு ஒருவேளை பேயை பிடிச்சாலும் சரி, அல்லது பேய்க்கு உங்களை ரொம்ப விருப்பமா இருந்தாலும் சரி, அவன் தரிசனம் தருவான். ராத்திரி ஒருவேளை யதார்த்தமா ஒரு ஆளாகவும் தரிசனம் தரலாம், அல்லது கோர பல்லும் வண்டி கண்ணு வச்சு விகாரமான தரிசனமும் தரலாம். எப்படியும் இங்கே தெய்வ தரிசனம் பெற்றிருக்கிறார் யாக்கோபு. எங்க பயந்து சகோதரனுக்கு பயந்து போன வழியில அங்க ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாருல்ல, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் சொன்னார்ல, அந்த இடத்தை தான் குறிப்பிடுகிறார் ஏல் பெத்தேல். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெய்வ தரிசனம் உண்டா? உண்டா இல்லையா? தெய்வ தரிசனம் உள்ளவங்க அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எதுக்கு சொன்னீங்க? உங்களுக்கு தெய்வ தரிசனம் கிடையாதா? பிசாசு ராத்திரி வந்து கூப்பிட்டானா? பாம்பு போல வந்து கொத்த வந்ததா? எல்லாம் பாம்பு, நரி, ஆந்த, ஆமா, பிறகு புலி, இதெல்லாம் பேய்க்க போலார். ஆண்டவர் தரிசனம்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், தைரியமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு இடம், ஒரு ஸ்தலம் இருந்திருக்கிறது. அடுத்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர பாதை வழியாக நடத்தி கொண்டு வருகிறார் இல்லையா? அங்க ஒரு இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து விட்டுட்டார் எல்லாரும். அது எந்த இடம்? யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அங்க ஒரு ஸ்தலத்துக்கு ஒரு பேர் போட்டாங்களாமே. அது என்ன பேர்? நீங்க எடுத்து பாருங்க, மெதுவா பாருங்க. நல்ல பேர், சூப்பர் நேம். அதுக்கு பேர் என்ன? கண்டுபிடிச்சீங்களா? மெதுவா கண்டுபிடிக்கிறீங்களா? கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படும். The particular place is called Gilgal. கில்கால்னு ஒரு இடத்துக்கு பேர் வச்சிருக்கிறாரு. அந்த ஸ்தலம் இன்றைக்கு வரையிலும் கில்கால் என்று அறியப்படுகிறது. எதனால?
ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். கானானுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதனால தான் இப்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு, இந்த இடத்துல கொண்டு வந்துட்டார், நிந்தையை புரட்டி போட்டேன் என்று சொல்கிறார். கர்த்தர் அவருடைய ஜனத்தின் நிந்தையை புரட்டி போட்ட இடத்துக்கு பேரு கில்கால். ஹல்லேலூயா. உங்களுக்கு நிந்தை இருக்கிறதா? நிந்தை இருக்கிறதா? அடிமைகளாக இருந்தவர்கள், அடிமைகள், கூலிக்கார பயல்கள், அடிமைகள், அற்பர்கள், நீசர்கள், திருடர்கள், லஞ்ச ஊழல்கள், மோசமான பேரெல்லாம் இருக்கா? ஆண்டவர் சொல்லிட்டார், ஒன்னு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டேன். நல்ல இடம், பிளஸட் லேண்ட், ப்ராமிஸ் லேண்ட். ஹல்லேலூயா. இனிமேல் நிந்தை இல்லை என்று ஆண்டவர் சொல்லிட்டார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதனாலதான் அந்த இடத்துக்கு என்ன பேர் வந்திருக்கு? கில்கால். ஹல்லேலூயா. You were slaves in Egypt. நீங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தீர்கள். And this made you ashamed. இதனால நீங்க நிந்தையோடு இருந்தீர்கள். நீங்க எல்லாம் அடிமைகளாக இருந்ததுனால உங்களுக்கு நிந்தை இருந்தது. But today I have taken away that shame. இன்றைக்கு அந்த நிந்தையை புரட்டி போட்டேன். So Joshua named that place Gilgal. உங்களுக்கு சொந்த வீடு இல்லை, சொந்த குடியிருப்பு இல்லை, உங்களுக்கு சொந்த இடம் இல்லை. நீங்க எல்லாரும் அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக அடிமைகளாக இருந்தீர்கள் என்ற ஒரு இழுக்கு பேர், ஒரு அற்பமான பேர். அதை மாத்திட்டாரா? வாக்குத்தத்தம் பண்ணின கானானிலே கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா. கானான் வாக்குத்தத்தம் பண்ணின செழிப்பான தேசம் இங்கே கொண்டு வந்து நிறுத்தி விட்டார். கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு ஸ்தலத்துக்கு வரணும்னு விரும்புறீங்களா? உத்தமமாக ஆண்டவரை பின்பற்றினா இந்த ஆசீர்வாதத்தை தராம இருக்க மாட்டார். உத்தமமாய் பின்பற்றுறவர்களுக்கு, நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். இந்த ஸ்தலத்துக்கு பேரு கில்கால். கில்கால்னு சொன்னாலே கர்த்தர் தன்னுடைய ஜனத்தின் நிந்தையை புரட்டி போட்ட இடம். ஹல்லேலூயா. அடிமைகள், எகிப்திலிருந்து அடிமைகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அந்நிய தேசத்திலே குடியிருந்தவர்கள், அவங்க புண்ணியத்தில் வாழ்ந்தவங்க. இப்ப அவங்க புண்ணியத்திலே இல்லை, அவங்க புண்ணியத்திலே இல்லை. இப்ப ஆண்டவர் புண்ணியத்திலே இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. எசமானே, இப்ப நம்ம ஆண்டவர் புண்ணியத்திலே இருக்கிறோம். முன்னால எகிப்தின் ராஜா பார்வோனுக்கு புண்ணியத்திலே, அவங்க அந்நிய நாட்டுல. இப்ப ஆண்டவர் கொடுத்த நாடு செழிப்பான நாடு. இங்க கொடுமையான வேலை ஒண்ணும் இல்லை. இங்க நல்ல செழிப்பு, நல்ல பழங்கள், பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம், ஆண்டவருடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. இப்படி ஒரு இடம் இருக்கோ? இருக்குதுங்க, இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருந்தால் அதை செய்து நிறைவேற்றி மகிமைப்படுவார். உங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா? உன்னை சொந்த இடத்துல குடியிருக்க பண்ணுவேன், உன்னுடைய வாழ்க்கையில செழிப்பை தருவேன், சேமத்தை தருவேன், நீடித்த ஆயுளை தருவேன் ஆண்டவர் ஏதாவது பிராமிஸ் பண்ணாரா? பண்ணாருன்னா நீ உத்தமமா ஆண்டவரை பின்பற்றினா போதும், அந்த இடத்துல உன்னை கொண்டு வந்து உன்னை சந்தோஷப்படுத்தி விடுவார். ஹல்லேலூயா. என்றைக்கு நீ அடிமையா இருக்க வேண்டியதில்லை, என்றைக்கு நீ யாருக்கு புண்ணியத்திலேயோ வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியதில்லை. ஆண்டவரே உனக்கு எஜமானா இருப்பார், அவரே உனக்கு பிதாவா இருப்பார். நீ அவருக்கு மகனாக மகளாக இருக்கலாம், சந்தோஷம் அனுபவிக்கலாம். அப்படி ஒரு நாள் வருமா? அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்படி ஒரு நாள் வந்துன்னா எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்குல்ல. அந்த நாளை நான் காண்கிறேன். I do see that day. ஹல்லேலூயா. அப்படி ஒரு நாள் வரப்போகுது. அதுக்கு தான் ஆண்டவர் இயேசு நான் போறேன்னு சொன்னோன்னா சீஷர்கள் எல்லாம் ரொம்ப கலங்கிட்டாங்க. இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னாரு, யோவான் 14ஆம் அதிகாரம் 1-2-3 வசனத்தில், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your hearts be troubled. Have faith in God, have faith in me. என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவர் சொன்னாரு, நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு உங்களை கூட்டிட்டு போவேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை நமக்காக ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். ஆண்டவர் அன்னைக்கு சிசுலத்தில் சொன்னாலும் அவங்க ரொம்ப கலங்கிட்டாங்க, கலங்கி தவிச்சிட்டாங்க. ஆமா, டோன்ட் பி ட்ரபிள், ட்ரஸ்ட் இன் காட் அண்ட் ட்ரஸ்ட் இன் மீ சொல்றாரு. ஐ ஆம் கோயிங் தேர் டு prepare a place for you. After I go and prepare a place for you, I will come back. Then I will take you with me so that you can be where I am. Hallelujah. நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்றேன், பண்ணிட்டு உங்களை வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருக்கிறாரு. சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போன செல்வகுமாரனே. ஹல்லேலூயா. ஒரு ஸ்தலத்தை ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆயத்தம் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம கூட்டிட்டு போறாரா? ஹல்லேலூயா. பொங்கல் லீவுக்கு எங்க போறோம்? நம்ம ஊருக்கு போறோமா? நான் ஒரு ஊருக்கும் போகல. ஏன் உங்களுக்கு போறீங்களா? அப்படியா? எங்கேயாவது போயிடுவோம். ஒரு இடத்துக்கு போனா நம்ம கூட்டிட்டு போறதுக்கு நம்முடைய மீட்பர் வரப்போகிறார். அந்த நாள் மிக சமீபம். ஹல்லேலூயா. ஒரு ஸ்தலம் நமக்கு ஆயத்தம் பண்ணிட்டே இருக்கிறார். He is preparing a place for you. கேட்டீங்களா? எப்படி இருக்கு? இதுதான் சந்தோஷம், இதுதான் நமக்கு களி கூறுகிற நேரம். ஹல்லேலூயா. எப்படி இருக்கு? மனசுக்கு நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. உலகம் அழிய போதா? யார் சொன்னா? பொய்யனும் பொய்க்கு பிதாவும் சொல்றானா? உலகம் இப்போ ஒன்றும் அழிய போதில்லை. நம்ம எல்லாம் ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு, வர போறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.